தேவையில்லாத செலவுகளை நிறுத்த இதை செஞ்சா போதும். தேவையில்லாத செலவு செய்யறது ஒரு ஹேபிட்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அது ஒரு டேஞ்சரஸ் பேட்டர்ன். உங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக பணத்தை ஒரு கருவியா யூஸ் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த பேட்டர்னை நீங்க முழுசா புரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது உங்க கையில தங்காது. என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நான் மணி மைண்ட் செட், மணி ஃப்ரீக்வன்சி, மணி மேனிஃபெஸ்டேஷன் இது ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்க ரொம்ப ஈஸியா ஷார்ட் டேர்ம்ல அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் பத்மாவதி மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மணி மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய மைண்ட் செட்டையும் மணி ஐடென்டிட்டியும் கம்ப்ளீட்டா நீங்க மாத்தி அமைச்சுக்க முடியும். உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்க முடியும். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பல சயின்டிபிக் ரிசர்ச் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் ரொம்ப அதிகமா தேவையில்லாத செலவுகளை செய்யறதா சொல்லுது. இத இம்பல்ஸ் பையிங்னும் ரீட்டைல் தெரப்பினும் எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. நீங்களும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ தேவையில்லாத செலவுகளை ஏன் பண்றோம், எப்ப பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இதை ஸ்டாப் பண்றதுக்கான 5 சொல்யூஷன்ஸையும் பார்க்கலாம். இன்றைய லைஃப் ஸ்டைல்ல ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியல, பரவாயில்ல. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம டெய்லி ரிலீஸ் பண்ணாம அப்படியே ஹோல்டு பண்றதுனால அது நம்ம நரம்பு மண்டலத்துல அப்படியே டெய்லி ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. அதுதான் பெரிய தப்பு. 1 இயருக்கு முன்னால நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்னுடைய ஃப்ரெண்டு கீதா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோடையோ இல்ல மாமியாரோடையோ சண்டை வந்தா ஷாப்பிங் போறன்னு உடனே கிளம்பிடுவாங்க. ஷாப்பிங் போனா வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதாவது கர்டன்ஸ், அதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ், அது மாதிரி தான் எப்பவுமே வாங்குவாங்க. வாங்கி முடிச்சுன்னா அவங்களுக்கு தோணுமா, என் பொண்ணுக்கு எதுவுமே வாங்கல அப்படின்னு தோணுமா. அவங்க பொண்ணு நல்லா கலரிங் பண்ணுவாங்க, பெயிண்டிங் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கேன்வாஸ் போர்ட், ஸ்கெட்ச் பென் இதே மாதிரி தான் எப்பவுமே வாங்குவாங்களாம். அவங்க வீட்டில் குறைஞ்சது ஒரு 5-6 பாக்ஸுக்கு மேல அட்டைப்பெட்டி, பெரிய பெரிய அட்டைப்பெட்டி ஃபுல்லா இந்த கலரிங் தேவையான திங்ஸ் அவ்வளோ வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஷாப்பிங் போகும்போது எல்லாம் இதையே தான் வாங்குவாங்களாம். நான் அவங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குற இந்த 5 சொல்யூஷன்ஸ் தான் நான் அவங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதோட டிசிப்ளினா பணம் சேவ் பண்ற ஒரு ஹேபிட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு முறையும் ஸ்ட்ரெஸ்ல ஷாப்பிங் போகும்போது 3000 இருந்து 5000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்களாம். அந்த பணத்தை இப்ப மாசம் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் வேலையா எடுத்து 5000 ரூபாய் எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தனியா டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு, இப்போ பெரிய அமௌண்டா சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் நம்ம தேவையில்லாத செலவுகள் செய்யறோம் அப்படின்னு தெரியுது. ஓகே, ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம பிரெயின்ல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். அப்ப பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடனே ஹாப்பி ஆகணும், அதுக்கு டோபமைன் சுரக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு அது தேட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செஞ்சா டோபமைன் சுரக்கும். எல்லாருக்குமே ஷாப்பிங்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? சோ இந்த இடத்துல தான் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப பிரில்லியண்டா ஷாப்பிங் அப்படிங்கிற டூல் அது கையில எடுக்குது. எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடனே ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேர் கடை வீதிக்கு போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க, சிலர் வீட்லயே உட்காந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் டோபமைன் சுரந்துரும். அப்ப பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி ஆயிடுது. இதனாலதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஷாப்பிங் பண்றத ஒரு பேட்டர்னா கிரியேட் ஆயிடுது. சோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஷாப்பிங் பண்ற எல்லாமே அனாவசிய செலவுகளா தான் அமையும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஒரு பொருள் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பொறுமையா நிதானமா யோசிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருக்க மாட்டோம். அப்ப நம்ம வாங்குற அத்தனையுமே தேவையில்லாத செலவுகளா தான் நமக்கு அமையுது. சோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தேவையில்லாத செலவுகள் ஸ்டாப் ஆயிடும். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல செலவு பண்ற அந்த பேட்டர்னை பிரேக் பண்ற 5 சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஹம்மிங் பேர்ட் பிரீத்திங். இத பிரமாரி பிராணாயாமா அப்படின்னு சொல்றாங்க. இத நான் டாக்டர் ஸ்வேதா அதாத்தியாவோட ஒர்க் ஷாப்ல கத்துக்கிட்டேன். இவங்க ஒரு நியூராலஜிஸ்ட் அண்ட் பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் போது நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிற டிப்ரெஷன், டென்ஷன், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம் எல்லாமே இன்ஸ்டன்டா ரிலீஸ் ஆகி நம்ம உடம்பு ரொம்ப சேஃப்டியா, காமா, ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். உடம்புல இருந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும், நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். உடம்பு நரம்பு மூலியமா சிக்னல் அனுப்பும். அப்ப பிரெயினும் உடனே ரிலாக்ஸ் ஆகுது. டென்ஷனால ஏற்படுற ஒத்தை தலைவலி இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் 5 நிமிஷம் செஞ்ச உடனேவே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது நீங்க பாப்பீங்க. முக்கியமா இதை செய்யும் போது ரைட்ல நல்லா தூக்கம் வரும். நமக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சதுன்னா அடுத்த நாள் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிறப்பா இருக்கும். எல்லாத்த விட முக்கியமா நம்ம இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் போது நம்மளோட வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்றோம். இந்த
இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கறதான் நம்ம உடம்புல இருந்து பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புற நரம்பு. நான் சேஃப்டியா இருக்கேன் அப்படின்னு சிக்னல் அனுப்புற அந்த நரம்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது இன்ஸ்டன்டா சிக்னல் பிரெயினுக்கு கிடைக்குது. இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம உடம்பு, நம்ம நரம்பு மண்டலம் எல்லாமே ஃபிளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும். அதை இன்ஸ்டன்டா நம்ம இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த 5 நிமிஷத்துல இந்த சர்வைவல் மோட்ல இருந்து நம்ம growth மோடுக்கு மாறிடுவோம். அதனாலதான் இதை ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னு சொல்றோம். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் போது நிறைய பேருக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு கண்ணுல தண்ணியா வரும். இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதுக்கான சிம்டம்ஸ். இப்போ அந்த ஹம்மிங் பர்ட் பிரீத்திங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு 5 நிமிஷம் செய்யணும். நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவீங்க, அஃபர்மேஷன்ஸ் படிப்பீங்க, விஷுவலைசேஷன் டெக்னிக் பண்றவங்க இருக்காங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம் செஞ்சுட்டு கூட இதை நீங்க பொறுமையா செய்யலாம். ஃபர்ஸ்டா செய்யணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆனா மார்னிங் செய்யணும். உங்க ரொட்டீன்ல இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் செய்யணும். சோ நீங்க ஒரு 7 மினிட்ஸ் அலாரம் வச்சுக்கோங்க. அலாரம் வச்சுட்டு அமைதியா ரிலாக்ஸா உட்காருங்க. முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடியும் மதர் ஆஃப் பிரெத் 3 முறை செய்யணும். அதனாலதான் 7 நிமிஷம் அலாரம் வைக்க சொன்னேன். சோ மதர் ஆஃப் பிரெத் எப்படி செய்யணும் அப்படின்னா, லாங் பிரெத் 5 செகண்ட்ஸ்க்குள்ள இழுக்கணும். ரிலீஸ் பண்ணும்போதும் நல்லா லாங்கா 5 செகண்ட்ஸ்க்கு வெளியே விடணும் மூச்சு. ஆனா வாய் வழியா விடணும். 3 முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது போல பொறுமையா 3 முறை செய்யணும். இதை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸா ஹம்மிங் பேர்ட் கண்ணை திறக்காம அப்படியே கண்டினியூஸா செய்யணும். இப்போ ஹம்மிங் பேர்ட் பிரீதிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவும் 5 செகண்ட் உள்ள எடுக்கணும், 5 செகண்ட் வெளியே விடணும், மூக்கு வழியாவே வெளியே விடணும். பிரீத் இன் அண்ட் அவுட் எல்லாமே மூக்குல தான். ஆனா வெளியே விடும்போது ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே செய்யணும். இது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது போல பொறுமையா பிரீத் இன் பிரீத் அவுட் மூக்குல, ஆனா வெளியே விடும்போது ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே. அதனாலதான் இது பேரு ஹம்மிங் பேர்ட் பிரீத்திங் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோடய சேர்த்து இன்னொரு சின்ன விஷயம் என்ன செய்யணும்னா, நாக்க உங்க மேல பல்லோட உள் சைட்ல மேல டச் பண்ணிக்கணும். கீழே நாக்கு வழக்கமா அதோட பொசிஷன் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாக்க தூக்கி மேல பல்லோட உள் சைடை நம்ம டச் பண்ணி வச்சுக்கணும். இந்த சவுண்ட் விட்டு வெளியே மூச்சு வெளியே விடும்போது நாக்க மேல மடிச்சு வச்சாப்ல வச்சுக்கணும். இது செய்யும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் உடனே ரிலாக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்துல ரிலீஸ் ஆகிறத நீங்க பாப்பீங்க. இப்போ 2வது சொல்யூஷனை பார்ப்போம். இது பேரு EFT டேப்பிங், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். அப்படின்னா எமோஷன்ஸ், அதாவது நமக்கு தேவையில்லாத பயம், கவலை, ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம், டிப்ரெஷன், இதெல்லாம் எமோஷன்ஸ். இது போல தேவையில்லாத எமோஷன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கிற ஒரு டெக்னிக். அதனாலதான் பேர்லயே எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு வச்சிருக்காங்க. டேப்பிங் அப்படின்னா தட்டுறது, டேப்பிங். சோ இது ஒரு சிம்பிளான ஒரு டேப்பிங் மெத்தட். நம்ம பாடியில உள்ள சில மெரிடியன் பாயிண்ட்ஸ்ல நம்ம டேப் பண்றது மூலமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டோனி ராபின்ஸை தெரியுமா? அவரோட ஃபேவரட் டெக்னிக் இது. அவரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக இதை டெய்லி பிராக்டிஸ் பண்றதா அவரோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இது ஒரு அக்குப்ரெஷர் பேஸ்ட் தெரப்பி. இதுல நம்ம உடம்புல உள்ள மெரிடியன் பாயிண்ட்ஸ் ஒரு 10 இடத்துல நம்ம டேப்பிங் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துல சில ஸ்கிரிப்ட், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரீசன் என்னவோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே டேப்பிங் பண்றது மூலியமா அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல இருந்து 5 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ண முடியும். இந்த EFT டேப்பிங் செய்யும் போது நம்ம பிரெயின்ல கார்டிசால் உருவாகிற இடமான அமிக்டலா அப்படிங்கிற பார்ட்டை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி ஹாப்பி ஹார்மோன் சுரக்கக்கூடிய ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ், அதாவது முன்மூளையை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஈஸியா ரொம்ப இன்ஸ்டன்டா சுரக்கிறத நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். இது செஞ்சு முடிச்ச உடனே அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இந்த EFT டேப்பிங் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ற ஒரு ஹீலிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை என்னுடைய லைவ் செஷன்ல டெய்லி நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது மேலோட்டமா ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் ரிலீஸ் பண்றது இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரூட் காஸ், மூல காரணம் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதையும் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான 3வது சொல்யூஷன் ஹோஓபோனோபோனோ டெக்னிக். ஹோஓபோனோபோனோ இதோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? இது ஹவாய்ங்கிற தீவுல உருவான ரொம்ப பழமையான ஒரு டெக்னிக். இதை பிரபலப்படுத்தியவர் டாக்டர் ஹியூலன். இவரு ஹவாய் தீவிலே பிறந்து வளர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். இவரை கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஜெயில சைக்கோ கிரிமினல்ஸை அட்டென்ட் பண்ற ஒரு டாக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க.
பண்றாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல வர டாக்டர் யாருமே 6 மாசம் கூட இருக்க மாட்டாங்க, உடனே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருவாங்க, நீங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அவரை. ஏன்னா அங்க இருக்கிற அந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமான கொலை குற்றங்கள்லாம் செஞ்சவங்க, சைக்கோ கிரிமினல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு புரியும். சோ அவங்கள அட்டன் பண்றதுக்கு இந்த டாக்டர் வராரு. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த ஹோஓபோனோபோனோ டெக்னிக் ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற அத்தனை கைதிகளையும், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த கைதிகள் அத்தனை பேரையும் 2 வருஷத்துல எல்லாரையும் சரி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே மூடிட்டாங்களாம். இதை நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த டீடைல்ஸ் பேசினா அந்த வீடியோ ரொம்ப லாங்கா போகும். சோ நீங்க கூகுள்ல ஹோஓபோனோபோனோ டெக்னிக் அதோட ஹிஸ்டரி எல்லாம் போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டெக்னிக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுல ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை மந்திரம் போல நீங்க ஒரு 108 முறை சொல்லணும். டெய்லி காலையில ஒரு முறை, இல்லாட்டி நைட்ல, இல்ல 2 முறையும் சொன்னாலும் ரொம்பவே நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதை சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி உள்ள வார்த்தைகள். இதை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகிறத நிச்சயமா நீங்க உணர்வீங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு செல்ஃப் ஹீலிங் மெத்தட். ஒரு 5 வயசு குழந்தை கூட இதை செய்யலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்னைக்கு உள்ள டாக்டர்ஸ் ஹோஓபோனோபோனோ ஹீலரா மாறிக்கிட்டு இருக்கிறத நீங்க சோஷியல் மீடியால நிறைய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்வேதா அதாத்யா, நியூராலஜிஸ்ட் அண்ட் பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுடைய சேனல்ல லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஹோஓபோனோபோனோ டெக்னிக் சயின்டிபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம நர்வஸ் சிஸ்டத்திலயும் பிரெயின்லயும் என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ 4வது சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இதை NLP மைண்ட் செட்ல நாங்க ஆங்கரிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்க லைஃப்ல நடந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். இப்போ நீங்க கேட்பீங்க, நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், இந்த நேரத்துல என்ன ஹாப்பியான மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்க சொல்றீங்களே, இது நிஜத்துல நடக்குமா, இது பாசிபிளா அப்படின்னு கேட்கலாம். அப்படி தோணுச்சுன்னா நீங்க கேட்டுக்கங்க, இந்த ஹாப்பி மொமெண்ட்டை ரீகால் பண்றது நல்லதா இல்ல பணம் செலவு பண்றது நல்லதா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தேவையில்லாத செலவு பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை ரீகால் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லும், பணம் முக்கியம் பிகிலு அப்படின்னு. சோ நீங்க இந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை ரீகால் பண்றது உங்களோட பணத்தை சேஃப்டி பண்ற ஒரு டெக்னிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தட் எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்களோட ஹாப்பி மொமெண்ட்டை ரீகால் பண்ணுங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வேலையில சேர்ந்த அந்த நாளா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஆரம்பிச்ச நாளா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்து அதை தூக்குன நாளா இருக்கலாம். சோ அது போல ஒரு மொமெண்ட்டை அப்படியே டீட்டெயிலா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பேசுனீங்க, உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, எப்படி சிரிச்சிங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கும்போது உங்க பிரெயின் எப்படி இதை எடுத்துக்கும் அப்படின்னா, அந்த ஹாப்பி மொமெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும். பிரெயினுக்கு பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது நிஜமா கற்பனையான அதுக்கு தெரியாது. அதனால அது ஹாப்பி ஹார்மோனான டோபமைனை சுரக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, உங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஈஸின்னு டைப் பண்ணுங்க. இப்போ 5வது சொல்யூஷன், ஃபோக்கஸ் ஷிஃப்ட் டெக்னிக். அதாவது நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ரொம்பவே ஓவர் திங்கிங் இருக்கும். நம்ம அன்னைக்கு இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம்னு அதே சம்பவத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? இதை நிறுத்துறதுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் நீங்க ஒன்று பண்ணணும். அதாவது பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி உங்க டேபிளை நீங்க கிளீன் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த வேலையில கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த ஸ்ட்ரெஸ் எங்க போச்சுன்னு. இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்க இந்த 5 சொல்யூஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதால மட்டும் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை நம்ம ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃபே அடங்கி இருக்கு இல்லைங்களா? இது போல தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கும் உங்களோட வருமானத்தை உயர்த்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பணம் ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.